வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக ஸ்தலம் திருவண்ணாமலையோட பெருமைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த அண்ணாமலையார் கோயிலோட ஆழமான வரலாறையும் அதோட ஆன்மீக மகத்துவத்தையும் பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் தலம். என்ன ஒரு சக்தி வாய்ந்த வரி பாருங்க. இதோட தான் நாம ஆரம்பிக்கிறோம். அதாவது சைவ மரபுல ஒருத்தர் திருவண்ணாமலைய மனசுல நினைச்சாலே போதும், அவங்களுக்கு பிறவி சுழற்சியில இருந்து விடுதலை கிடைச்சிடுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இதுதான் இந்த ஸ்தலத்தோட இவ்ளோ பெரிய முக்கியத்துவத்துக்கு அடிப்படையே. சரி, இந்த ஸ்தலம் இவ்ளோ புனிதமா இருக்கிறதுக்கு அடிப்படையா ஒரு புராண கதை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு பெரிய தெய்வீக போட்டியில இருந்துதாங்க. கதை இப்படிதான் தொடங்குது. படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் நடுவுல நம்ம ரெண்டு பேர்ல யார் பெரியவர் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துடுச்சு. இந்த சண்டையை தீர்த்து வைக்க ஒரு மாபெரும் சக்தி தலையிட வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அப்பதான் சிவபெருமான் அங்கே ஒரு முடிவே இல்லாத நெருப்பு தூணா, அதாவது ஜோதிலிங்கமா தோன்றி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சவால் விடுறார். யார் இந்த நெருப்பு தூணோட அடியையும் முடியையும் முதல்ல பாக்குறீங்களோ அவங்க தான் பெரியவர்னு சொல்றார். உடனே பிரம்மா ஒரு அன்னப்பறவையா மாறி அந்த தூணோட உச்சியை தேடி மேல பறக்க ஆரம்பிக்கிறார். விஷ்ணுவோ ஒரு பன்றி உருவம் எடுத்து அதோட அடியை தேடி பூமியை கொடைஞ்சிக்கிட்டு கீழே போறார். விஷ்ணு தன்னால அடியை கண்டுபிடிக்க முடியலன்னு நேர்மையா ஒத்துக்கிட்டார். ஆனா பிரம்மா என்ன செஞ்சாரு தெரியுமா? தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வச்சு தான் அந்த நெருப்பு தூணோட முடிய பார்த்துட்டேன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லிட்டார். பிரம்மாவோட இந்த நேர்மையற்ற செயல் நெருப்பு தூணா நின்னுக்கிட்டு இருந்த சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குச்சு. இந்த புராண சம்பவம் தான் இந்த மலைக்கு அந்த பேரையே கொடுத்துச்சு. அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதன்னு அர்த்தம். பிரம்மவாலையும் சரி விஷ்ணுவாலையும் சரி அடிமுடிய கண்டுபிடிக்க முடியாத, நெருங்கவே முடியாத அந்த நெருப்பு தூணு தான் இப்போ இங்க மலையா காட்சி தருது. அதனாலதான் இதுக்கு அண்ணாமலை, அதாவது அணுக முடியாத மலைன்னு பேர் வந்துச்சு. சரி, புராணத்திலிருந்து இப்ப நாம நிஜமான வரலாற்றுக்கு வருவோம் வாங்க. அந்த பெரிய நெருப்பு பிழம்பு குளிர்ந்து மலையா மாறினதுக்கு அப்புறம் 1000 வருஷங்களா மன்னர்களும் பக்தர்களும் சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான கோயிலை எப்படி கட்டினாங்கன்னு பார்க்கலாம். இந்த கோயில் ஒன்றும் ஒரே நாள்ல கட்டினது இல்லைங்க. பல நூற்றாண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருக்கு. முதல்ல கிபி 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் தான் முதல்ல ஒரு கற்கோயிலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 12, 13ஆம் நூற்றாண்டுகள்ல வந்த மற்ற சோழ மன்னர்கள் பிரகாரங்களையும் கோபுரங்களையும் கட்டினாங்க. விஜயநகர பேரரசு காலத்துல தான் ஆயிரங்கால் மண்டபம் மாதிரியான பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. கடைசியா 20ஆம் நூற்றாண்டுல நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இந்த கோயிலை புதுப்பிச்சு பெரிய அளவுல புனரமைப்பு வேலைகளை செஞ்சிருக்காங்க. இந்த கோயில் எவ்வளவு பெரியதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10 ஹெக்டேர், அதாவது ஒரு 25 ஏக்கர் பரப்புல பறந்து விரிஞ்சிருக்கு. இது இந்தியாவோட மிகப்பெரிய கோயில் வளாகங்கள்ல ஒண்ணு. இப்ப வாங்க, கோயிலோட கிழக்கு வாசல் பக்கம் இருக்கிற ராஜகோபுரத்தை பார்ப்போம். அதோட உயரத்தை பார்த்தீங்கன்னா சும்மா அசந்து போயிடுவீங்க. மொத்தம் 217 அடி உயரம், 11 நிலைகளோட வானத்தை தொடர மாதிரி நிக்குது இந்த கோபுரம். இது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற மிக உயரமான கோபுரங்கள்ல ஒண்ணுன்னா பார்த்துக்கோங்களேன். விஜயநகர கட்டிடக்கலையோட இன்னொரு சூப்பரான உதாரணம் இந்த 1000 கால் மண்டபம். அது பேர்ல இருக்கிற மாதிரியே 1000 தூண்கள், அதுவும் ஒவ்வொன்றுலயும் அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கிற இந்த மண்டபம் உண்மையிலேயே ஒரு கட்டிடக்கலை அதிசயம்தான். கோயிலோட இந்த பிரம்மாண்டமான கட்டிட அமைப்பை எல்லாம் தாண்டி இங்க ரொம்ப உயிரோட்டமா நடக்கிற ஒரு ஆன்மீக பழக்கத்தை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். திருவண்ணாமலைங்கிறது வெறும் கட்டிடம் இல்ல, அது ஒரு உயிருள்ள தெய்வம்னு புரிய வைக்கிற ஒரு விஷயம் இது. யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக மக்கள் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மலையை அதுவும் வெறுங்காலோட சுத்தி வரணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் கிருவலத்தோட முக்கியமான கருத்தே. அதுக்கு காரணம், இங்க இந்த அண்ணாமலையே சிவனோட உயிருள்ள வடிவமா வணங்கப்படுது. அதனால மலைய சுத்தி வர்றது, அதாவது கிரிவலம் போறது, நேரா அந்த இறைவனையே வலம் வந்து கும்பிடுறதுக்கு சமம்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த 14 கிலோமீட்டர் கிரிவல பாதை ஒரு சாதாரண பாதை கிடையாதுங்க. 8 திசைகள்லயும் 8 புனிதமான லிங்கங்கள் இந்த பாதைய பாதுகாத்துட்டு இருக்கு. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம்னு ஆரம்பிச்சு ஈசான்ய லிங்கம் வரைக்கும் இதுக்கு அஷ்டலிங்கங்கள்னு பேரு. இதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையோட காவலரா இருந்து கிரிவலம் வர்ற பக்தர்களுக்கு அருள் கொடுக்குது. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்த அந்த புராண கதையையும் இங்க உயிரோட்டமா இருக்கிற இந்த பாரம்பரியத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழாவை பத்தி பாப்போமா? ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீப திருவிழா அப்போ நாம கேட்ட அந்த பழங்கால புராண கதை அப்படியே நம்ம கண் முன்னாடி உயிர் பெற்று நிற்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஒரு நிகழ்வை பார்க்கறதுக்காகவே திருவண்ணாமலைக்கு வருவாங்க. அந்த திருவிழாவோட உச்சகட்டமா அண்ணாமலை உச்சியில ஒரு பிரம்மாண்டமான தீபம், அதாவது மகாதீபம் ஏற்றுவாங்க. பல மைல் தூரத்துக்கு இந்த ஒளி தெரியும். இத பார்க்கும்போது சிவபெருமான் அந்த ஜோதிலிங்கமா தோன்றின புராண காட்சி அப்படியே நம்ம கண்முன்னாடி வந்து நிக்கும்.
இந்த தீபம் அந்த முடிவே இல்லாத பெருஞ்சுடரோட ஒரு சின்னம்தான். ஒரு மலைய, ஒரு கோவில, ஒரு புனித பயணத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களா இன்னைக்கும் உயிரோட்டத்தோட வச்சிருக்கிற அந்த ஆன்மீக சக்தியோட ஆளாரம் எதுவா இருக்கும்? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம். திருவண்ணாமலைங்கிறது வெறும் ஊர் இல்ல, அது நம்பிக்கை, வரலாறு, கட்டிடக்கலை எல்லாமே ஒன்னு சேர்ற ஒரு தெய்வீக சங்கமம். ஆன்மீக அன்பர்களே, திருவண்ணாமலையை தரிசனம் செய்தீர்களா? மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும், அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகளும், அகத்தியர் மற்றும் நம்முடைய இந்து கலாச்சாரத்தை பற்றிய அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.